என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அன்னையினுடைய இந்த ஆலயத்தில் அவருடைய மடியிலே நாம் அமர்ந்திருப்பது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கிறது என்பதனை நீங்கள் இந்த நாளிலே அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களை எல்லாம் மீண்டுமாக அதே மகிழ்ச்சியிலே இந்த பலிபீடத்துக்கு முன்பாக காண்பதிலே நானும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் நகர்கள் சிற்றூர்கள் என்று சொல்லி பல்வேறு இடங்களுக்கு அவர் சென்று போதிப்பதை போதனைகளாக கொடுப்பதை நாம் காண்கின்றோம். இயேசுவினுடைய போதனைகள் மிகவும் எளிமையானவை, யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள் சாதாரணமாக படிக்க தெரிந்தாலே இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் மத்திய எழுதிய நற்செய்தியிலே 11வது அதிகாரத்திலே நாம் காண்கின்றோம். இயேசு ஆண்டவர் இப்படியாக ஜெபிக்கிறார்: தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, நான் உம்மை போற்றுகின்றேன். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு நீ வெளிப்படுத்தினீர். ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு ஒரு குழந்தை மனம் இருந்தாலே போதும், அது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதுபோன்ற ஒரு போதனையை தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே கொடுக்கிறார். நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி சாதாரண ஒரு எளிமையான போதனை நமக்கு கொடுக்கிறார். எனவே இந்த போதனையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துவது என்னவென்றால், ஒரு வாழ்வியல் முறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதனை அவருடைய இந்த போதனை நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி தன்னுடைய வாழ்வியல் முறையை, அந்த குழந்தை எப்படி வாழ வேண்டும் என்பதனை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருகின்ற பொழுது அல்லது மற்ற நாட்களிலே திருப்பலியே நாம் வருகின்ற பொழுது, நாம் ஆலயத்திற்கு வெளியே இருந்தோம் என்றால் அந்த குழந்தை ஒரு நாள் அதுவும் ஆலயத்திற்கு வெளியே சென்றுவிடும். வாழ்வியல் முறையை அதனுடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பெற்றோர்கள் ஆலயத்துக்கு முன்பாக வந்து வழிபடத்துக்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தை ஜெபிப்பது என்பது என்ன என்பதனை தன்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்கிறது. எனவே அதுபோன்ற ஒரு வாழ்வின் முறையை தான் ஆண்டவர் குறிப்பாக இந்த நாளில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை இஸ்ராயல் மக்களோடு செய்து கொள்கின்றார். அதை நாம் அடிக்கடி வாசிக்கிறோம். அது என்ன உடன்படிக்கை? நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர், நீங்கள் என்னுடைய மக்கள் என்பதனை ஒரு உடன்படிக்கையின் மூலமாக அவர்களோடு ஏற்படுத்துகிறார். எனவே நான் உங்களுடைய கடவுளாக இருந்தேன் என்றால் நீங்கள் என்னுடைய மக்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த வாழ்வியல் முறையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி மோயிசன் மூலமாக விடுதலை பயணம் 20வது அதிகாரத்திலே ஒரு வாழ்வியல் முறையை அந்த இஸ்ராயல் மக்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி 10 கட்டளையை கொடுக்கிறார். இந்த 10 கட்டளை எல்லாருக்கும் தெரியும். நாம் புது நன்மை அடிக்கின்ற பொழுது சின்ன குறிப்பிடத்தில் இப்பொழுது திருமறை சுவடி என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த வாழ்க்கை முறையை அவர்கள் இஸ்ராயல் மக்கள் கடைபிடிக்க வேண்டும். எனவே தான் இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரம் 5வது திருவசனத்தில் ஒரு யூத பெற்றோர், ஒரு யூத குடும்பம் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி இந்த வாழ்வியல் முறையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை அழகான ஒரு வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இஸ்ராயலரே, நீ கேள், உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே, அவரை நீ முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் அவர் மீது நீ அன்பு கூற வேண்டும். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும், எனவே உன் குழந்தைகளின் உள்ளத்தில் பதியுமாறு நீ சொல். பாருங்க, ஒரு யூத பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளை
ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையிலே வளர்க்க வேண்டும் என்ற ஒரு வாழ்வியல் முறையை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதே போன்றுதான் இன்றைய புதிய ஏற்பாட்டிலே இயேசு ஆண்டவர் நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாழ்வியல் முறையை நமக்கு கொடுக்கிறார். உப்பினுடைய தன்மை உங்களுக்கு தெரியும். உப்பு அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும். ஒரு சாம்பார் வைக்கணும், ஒரு முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்ணும் அல்லது வெண்டைக்காய் சாம்பார் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் அதை சமைக்கின்ற பொழுது அந்த குழம்பில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய கரண்டியை விட்டு உப்பை தேடுவது கிடையாது. உப்பு எங்கே இருக்குது அந்த குழம்புல அப்படின்னு சொல்லி தேடுறது கிடையாது. மாறாக நமக்கு எது பிடிக்கின்ற வெண்டைக்காயோ அல்லது முருங்கைக்காயோ நம்ம தேடுறோம். உப்பு எங்கே இருக்குது? உப்பு கரைந்து விட்டது, தன்னையே இழந்து விட்டது. எனவே இந்த வெண்டைக்காயும் இந்த முருங்கைக்காயும் உனக்கு ருசியாக இருக்கணும் அப்படின்னா இந்த உப்பு கரைய வேண்டும். கொஞ்சம் தான் போடணும், நிறையாலாம் போட வேண்டியது, கொஞ்சம் தான் போடணும். அப்போ இந்த உப்பினுடைய தன்மை, அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே கவனமாக கேளுங்க, மற்றவர்களுக்கு ருசியாக மாற வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது, மாறாக அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதனை தான் ஆண்டவர் இயேசு நீ உலகிற்கு உப்பாக இருக்குன்னு சொல்கிறார். நற்செய்தியை பாருங்கள், நீ இழக்கலை அப்படின்னா என்ன கிடைக்கும்? நீ நற்செய்தியின் பொருட்டும் என் பொருட்டும் நீ வாழ்வை இழக்க வேண்டியதால், வாழ்வை இழக்கவில்லை என்றால் நீ அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ உனக்காக வாழ்ந்தாய் என்றால் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். அப்போ உன்னையே நீ இழக்க நீ கற்றுக்கொள்கின்ற பொழுது உலகிற்கு நீ உப்பாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை ஆண்டவர் இயேசு மீண்டுமாக தெளிவுபடுத்துகிறார். அதற்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. என்ன இந்த முதல் வாசகத்தில் எலியா சாரிபாத் என்ற ஊரில் இருக்கின்ற கைம்பெண்ணிடம் அனுப்பப்படுகிறார். அந்த ஊரிலே எவ்வளவோ செல்வ சீமான்கள் பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அங்கெல்லாம் இந்த எலியா அனுப்பப்படவில்லை, மாறாக சாதாரண ஒரு எளிய பெண் கைம்பெண்ணிடம் அந்த எலியா அனுப்பப்படுகிறார். அப்போ எலியா சொல்கிறார், நீ எனக்கு கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணீரும் நீ கொடு. உடனே அந்த பெண் சொல்கிறார், அந்த நாட்டிலே கொடிய பஞ்சம் ஏற்படுகிறது, எனவே நான் ஒரு கைம்பெண், எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறான், எனவே என்னிடம் சிறிதளவு மாவும் எண்ணெயும் இருக்கிறது, நாங்கள் சுட்டு சாப்பிட்டது பாடு இறக்கத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை. அப்பொழுது எலியா இறைவாக்கு சொல்ல, அப்படி சொல்லாத, அதை நீ கொண்டு வா, நீ வாழ்வாய். அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அவள் தன்னையே இழக்க விரும்புகிறார். தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை கொடுத்து இழக்க விரும்புகிறார். பாருங்கள், அவள் வாழ்கிறார். இதுதான் அப்போ நற்செய்தியிலே மீண்டுமாக அழகான ஒரு உவமையை நாம் காண்கின்றோம். ஒரு பணக்கார வாலிபன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி, நான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு சொல்கிறார், போய் கட்டளைகளை நீ கடைபிடி. அவன் அந்த வாழ்வியல் முறையாகிய மோயிசன் கொடுத்த அந்த கட்டளை எல்லாத்தையும் நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உன்னிடம் ஒன்று குறைவாக இருக்குது, அவனை அன்பொழுக ஆண்டவர் இயேசு உற்று நோக்கி உன்னிடம் ஒன்று குறைவாக இருக்குது, போய் உனக்குள்ளதெல்லாம் விற்று நீ ஏழைகளுக்கு கூட நீ வாழ்வடைவாய். அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அந்த வார்த்தை போதனை அவனை தொடவில்லை, மாறாக அவன் போய் சென்று விடுகிறான். ஆனால் இதே வார்த்தையை பிரான்சிஸ் அசிசியாரை தொட்டது, தன்னிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் இழந்தார், நிலை வாழ்வை பெற்றுக்கொண்டார். அதே போன்றுதான் இன்று நாம் அத்தகைய ஒரு வாழ்வை, இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வந்திருக்கிறோம். உலகிற்கு ஒப்பாக நாம் இருக்க வேண்டும். அவன் கோயிலுக்கு போகலை, எனவே நானும் கோயிலுக்கு போக தேவையில்லை அன்பர் என்று சொல்வது என்பது கிறிஸ்துவ வாழ்வியல் முறை அல்ல. அவன் லஞ்சம் வாங்குகிறான், நல்லா வீடு கட்டிட்டான், நிறைய இடங்களை வாங்கி போட்டான், எனவே நான் லஞ்சம் வாங்குவதனால் எந்த தப்பும் இல்லை என்று சொல்வது கிறிஸ்துவ வாழ்வியல் முறை அல்ல. மாறாக நம்முடைய நல்ல செயல்கள் மனிதர் மூலமாக ஒளிரும்படியாக ஆண்டவர் சொல்கின்றார். எனவேதான் நீ உலகிற்கு ஒளியாக இருக்கிறாய் சொல்றாய். ஒளி கூட தன்னை இழந்துதான் மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுக்கிறது. எனவே தேவனுடைய அருமையான அன்பு பிள்ளைகளே, அற்புதமான இந்த பலிபீடத்துக்கு முன்பாக நம்மை நாம் ஆய்ந்து பார்ப்போம். உலகிற்கு ஒளியாக, உலகிற்கு ஒப்பாக நான் இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனவே இந்த ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கேற்போம். ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.